நேற்று பேய் பிடிச்ச மாதிரி ஒரு இன்னிங்ஸை தான் கில்லிக்கிட்டே தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கில்லிக்கிட்ட 2 இயர்லேயே கேப்டன்சியை கொடுத்துட்டாங்க. கேப்டன்சி ப்ரெஷரில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாதிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் கேப்டன்சிக்கு அப்புறம் தானே என்னோட ஆக்சுவல் கேமே இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக விளாண்டுருக்காரு. த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஒரு ஃபால் ஷாட் கூட ஆடலை. எல்லாமே ஒரு கிளாசிக்கல் ஷாட்ஸ் தான் ஆடிருக்காரு. தரையை ஒட்டி ஆடி சேஃபாக ஆடினாரு. ஃபஸ்ட்டு பார்த்தா 100 அடித்தார், அப்புறம் பார்த்தா 150 மாற்றினாரு, அப்புறம் டபுள் செஞ்சுரி, அப்புறம் 250, அப்புறம் 269 கரெக்டாக முடிச்சாரு. ஸோ 269 முடிச்சதுனால விராட் கோலி ஃபேன்ஸும் ஹாப்பி என்னாச்சு. அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷனை நம்ம மறக்கக்கூடாது. அவங்களோட ரன்னும் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். அந்த டங்கு திடீர்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைசிங் ஷார்ட் பால் போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாரு. இல்லைனா அவரும் செஞ்சுரி போட்டு அந்த ஸ்பாட் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு இன்னிங்ஸ்லேயே சுப்மன் கில் வந்து நிறைய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு 10-12 வருஷத்துக்கு ஒரு எம்பையர் கிரியேட் பண்ணுறதுக்கான அடித்தளம் தான் இந்த இன்னிங்ஸ் கில் கிட்டேருந்து. சரி, பேட்டிங்கில் தான் போன மேட்சும் நல்லா அடித்தாங்க. பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா பவுலிங்லேயே சூப்பராக போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ கில்லோட இன்னிங்ஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸில் யார் ஜெயிப்பா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்